வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்குதா, மானிய விலையில யாருக்கெல்லாம் சமையல் கேஸ் கொடுக்குறாங்க, சமையல் கேஸ் இப்போ தற்போதைய விலை தான் என்ன, இந்த விலை மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன, ஸோ எல்பிஜி சிலிண்டருடைய மறைக்கப்பட்ட உண்மையான விலை, வரப்போகும் சரிவு யாருக்கு, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் அலசியா பார்க்க போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவலின்படி, சர்வதேச சந்தை விலையை அடிப்படையாக கொண்டால் இந்தியாவில் வீட்டு சிலிண்டர் விலை 1695 ரூபாய் உயர்ந்திருக்க வேண்டும். இருப்பினும் மத்திய அரசு வழங்கி வரும் மானியத்தின் காரணமாக தற்பொழுது ஒரு சிலிண்டர் 942 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஸோ 942 + 50 ரூபா அவங்க டெலிவரி சார்ஜ் வாங்கிக்குவாங்க. 1000 ரூபா உங்களுக்கு கட்டணும் நீங்கள். ஸோ பொதுமக்கள் விநியோகிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றங்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு விலையேற்றம் நிகழ்ந்ததாக இந்த அறிக்கை விளக்குகிறது. இப்போதைய நிலவரப்படி பொதுமக்கள் சுமார் 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை மானிய பலனை பெற்று வருவதாக தகவல்கள் வந்திருக்கு. ஈரான் நாட்டுடனான பதற்றங்கள் தணியும் பட்சத்தில் வரும் காலங்களில் எல்பிஜி சிலிண்டர்களின் விலை மேலும் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ வரும் காலங்களில் சிலிண்டருடைய விலை கண்டிப்பாக குறைக்க போறாங்க. இந்த தகவல் இதுதான் சுட்டி காட்டுகிறது. எனவே உலகளாவிய பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் இந்திய அரசு சிலிண்டர் விலையை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதன் காரணம் இதுதான். ஸோ நாம் கொடுக்கும் உண்மையான விலை, சந்தை விலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 942 சந்தை விலை, உண்மையான விலை 1695 ரூபா. ஸோ இந்த விலையேற்றத்தினுடைய பின்னணி என்னதான் இருக்கு? ஸோ கண்ணுக்கு தெரியாத 753 ரூபா சேமிப்பு. அமெரிக்கா ஈரான் மோதல், மத்திய கிழக்கு நாடுகளில் தீவிரமடைந்த போர் பதற்றம், விநியோகத்துல பாதிப்பு, சர்வதேச கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தால் ஏற்பட்ட கடுமையான தட்டுப்பாடு, இறக்குமதி செலவு அதிகரிப்பு, உற்பத்தி செய்யும் நாடுகளின் தட்டுப்பாட்டால் இறக்குமதி செலவு பல மடங்கு அதிகரிப்பு. இப்ப சந்தை விலை இந்தியாவிற்கு வரும்பொழுது ஒரு சிலிண்டரின் உண்மையான விலை 1695. இதுதான் இந்த கண்ணுக்கு தெரியாத ரேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பீப்பாய் $94 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப அதிக அளவுல போயிடுச்சு. பிராண்ட் பீப்பா கச்சா எண்ணெய் விலை அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தால் உலகளாவிய இந்த ஏற்றத்தை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாமினோ எஃபெக்ட் அப்படின்றது இதுதான். ஈரான் போர் பதற்றம், சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பிரெண்ட் கச்சா எண்ணெய் குரூடாயில் விலை பீப்பாய்க்கு $94 கிடுகிடு உயர்வு, இந்தியாவுக்கான எல்பிஜி இறக்குமதி செலவு தட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சந்தையினுடைய சர்வதேச சந்தையில விலையுடைய அழுத்தம் $780 இருந்து ஏப்ரல் மேல $790 ஜூன்ல உயர்த்தப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஆணி வேறு அப்படின்றத நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மானியம் மற்றும் சந்தை விலை ஒரு நேரடியா ஒப்பீடு நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்டு உபயோக சிலிண்டர் 14.2 கிலோ பாதுகாக்கப்பட்டது 957. வணிக பயன்பாடு அப்படின்னு பார்க்குறப்ப 19 கிலோ பாதுகாப்பு அற்றது 3106. ஓகேங்களா? தற்போதைய விலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா விலையில எந்த மாற்றம் கிடையாது. 957 மானியத்தால் பாதுகாக்கப்பட்டது, சர்வதேச விலை மாற்றத்தால் உடனடி பாதிப்பு இல்லை. சந்தை விலை சரிந்தது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 1580 இருந்து 3282 வரை ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ மீண்டும் இது குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 942 அரசு மானியத்தோட பாதுகாப்பான விலை. ஓகேங்களா? எதிர்காலத்துல நிலவும் மேலும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 500 முதல் 800 வரை குறையும் வாய்ப்பு இருக்கு. சந்தை விலை சீரடைந்து எல்பிஜி சிலிண்டர் சீராக விலை குறையும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? குடும்ப தலைவர்களுக்கான இந்த மானியம் தொடரும் பட்சத்தில் எதிர்கால விலையேற்றங்களை சமாளிக்கும் சாமானியர்களுக்கு இது சாதகமாகவே அமையும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நீண்ட ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.